என்னோடய கைகளை பற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களோட கைகள் அதிகமாகிட்டே வந்திருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்கிட்ட கூடிய எழுத்து தான், எங்கிட்ட கூடிய வாசிப்பு தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ காத்திரமான சொற்களின் மூலமாக என்னை பிறந்தல நினச்சா கூட எங்கிட்ட கூடிய ஆர்ட் ஃபார்ம் என்னை ஆசுவாசப்படுத்தி அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ பண்பட்டுருக்கு, அதை ஏன் வச்சுக்கோ. அவங்க பயன்படுத்துகிற அதே வார்த்தையை நீ பயன்படுத்த முடியாது. அவங்க தள்ளுற அதே கைகளை கொண்டு நீ அவங்கள தள்ள முடியாது. அப்போது உனக்கு பிரத்யேகமான கைகள் தேவை, உனக்கு பிரத்யேகமான சொற்கள் தேவை. அப்போ நீ போய் வாசி. உன்னை 10 பேர் வந்து எதுக்குறாங்க அப்படின்னா, 10 பேர் உன்னை தள்ளுறாங்க அப்படின்னா, அந்த 10 பேரையும் அந்த 10 பேரையோடையும் நீ உரையாடுவதற்கு இன்னும் பிரத்யேகமான வார்த்தைகள் வேண்டும், இன்னும் பிரத்யேகமான சொற்கள் வேண்டும். போய் வாசி. உன்னோட ஆயுதம் முழுக்க புத்தகங்களுக்குள்ளே தான் இருக்குது. போய் வாசின்னு எனக்குள்ள சொல்லிக்கிட்டு எப்பெல்லாம் என்னை ரொம்ப ஆவேசமாக எதிர்கொள்ள கூட்டம் வருமோ அப்போல்லாம் நான் போய் ஒளிஞ்சிக்கிற இடம் புத்தகங்கள் தான். என்னையால் அவங்கள வந்து ஆவேசமாக பேசி சண்டை போடலாம் முடியும். திருப்பி அவங்க அவங்க எங்கிட்ட வந்து இன்னொரு மார்க்சியல்வாதி உருவாக்க பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கிட்ட வந்து பழைய மார்க்சியல்வாதியை தோண்டி எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பழைய மார்க்சியல்வாதி இருக்கான்ல, அந்த பழைய மார்க்சியல்வாதி புது மார்க்சியல்வாதியும் கிடையாது. அந்த பழைய மார்க்சியல்வாதி தான் வாசிக்க ஆரம்பித்தான். அது ஒரு செடி, அது ஒரு வேர். பழைய மார்க்சியல்வாதிக்கு அந்த வேர் இருக்குது. அந்த வேர் தான் இவ்வளோ பெரிய மரமாக மாறிச்சு. அந்த வேருக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையும் ஆக்ரோஷம் இருக்குது. ஆனால் அவன் பரப்பிய கிளை இருக்குல்ல, அது நிழலையை மட்டும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதுக்கு அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவன் வாசித்த வாசிப்பு. அந்த மனிதர்கள், எழுத்தாளர் யாருன்னே தெரியாத எழுத்தாளர்கள் எத்தனையோ உலகத்தில் இருந்து எத்தனையோ நாடுகளில் இருந்து எனக்கு கொடுத்த விஷுவல்ஸ் இருக்குல்ல. நான் இங்கே இருந்து ரஷ்யாவை பார்த்துருக்கேன். அந்த விஷுவல்ஸ் என்னை அவ்வளோ பண்படுத்தியிருக்கு. தயவு செஞ்சு தோழர்களே, தயவு செஞ்சு நண்பர்களே, உங்களுக்கு ஏதோ வகையில் என்னை பிடிக்கும் என்றால், ஏதோ வகையில் இந்த சினிமா பிடிக்கும் என்றால், இல்லை ஏதோ வகையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளோட, உங்கள் வீடுகளோட உரையாடுங்க, புத்தகங்களை வாசிங்க. புத்தகங்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேல்தட்டு பழக்கம். புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது அது ஒரு ஃபேண்டசி. புத்தகங்களை வாங்கி வைக்கிறது கிடையாது. புத்தகங்களை வாசிப்பது என்பது நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறது, உங்களுக்கான நிழலை நீங்களே உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரே வழி புத்தகங்கள் மட்டும்தான். இல்லைன்னா உங்கள் பையனால் உங்களுக்கு நிழல் தர முடியாது, உங்கள் காதலியால் நிழல் தர முடியாது. இது எல்லாமே டெம்பரவரி தான். உங்களுக்கு உங்கள் காதலியோ நண்பனோ மனைவியோ இல்லை அப்பாவோ தரக்கூடிய நிழல் அத்தனையுமே டெம்பரவரி தான். உங்களுக்காக நீங்களே ஒரு நிலையான நிழலை நீங்கள் வாழும் காலம் முழுவதும் உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி வாசிப்பு மட்டும்தான். ஏன்னா வாசிக்க உங்களோட இதயமும் உங்களோட மனமும் பண்பட்டு உங்களை எவ்வளோ பெரிய சிக்கல்களில் இருந்தும் அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி சொற்களை பிரயோகிக்க வேண்டும். முதல்ல திருநெல்வேலிக்கு தேவையானது கையாள்வது. எல்லாம் டக்குன்னு ஆக்ரோஷமாக நம்ம பேசிடுவோம். இப்போ நான் பார்ப்பேன், எங்கள் வீடுகளில் பார்ப்பேன், நான் சொந்தக்காரங்க வீடுகளில் பார்ப்பேன், ஒரு சாதாரண சண்டையை மிகப்பெரிய பிரளயமாக எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மோசமாகும். ஏன்னா திருப்பி கூப்பிட்டா அவங்க வந்து நான் ஏன்டா அப்படி பேசினேன் அப்படிம்பாங்க. ஏன்னா உன்ட்ட வேறு வார்த்தையே உன்ட்ட இல்லை, நீ அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையடா, ஏன் அப்படி பேசினேன்னு கேட்டால் பாவம் அவன்கிட்ட வேறு வார்த்தையே இல்லை. ஏன்னா திருப்பி அம்மாக்கள் வழியாகவோ அப்பாக்களின் வழியாகவோ தெருக்களின் வழியாகவோ நண்பர்கள் வழியாகவோ போலீஸ்காரர்கள் வழியாகவோ இல்லை வந்து யார் வழியாகவோ கேட்டு கொஞ்சம் வார்த்தைகள் இருக்குது. அதை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திருப்பி சண்டையா, அழுகையா, கோவமா, துரோகமா அந்த வார்த்தைகளே எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் உள்ளே போய் தமிழ் மொழியில் இல்லை இலக்கியத்தில் இல்லை நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது. நம்ம இதயத்துக்குள்ளேயே வார்த்தைகள் நிறைய இருக்குது. மனசு ஒன்று யோசிக்குது, வாய் ஒன்று பேசுது. இதெல்லாம் சரி கட்டி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பண்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாசிக்கிறது அப்படிங்கிறது, மறுபடியும் சொல்கிறேன், வாசிக்கிறதுங்கிறது ஒரு அனிச்சை செயல் மாதிரி நிகழ்ந்துச்சுன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். காலையில் எந்திரிச்சு ஒரு சிறுகதையை வாசிக்கிற மாதிரி, காலையில் எந்திரிச்சு ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி, எப்படி நீங்கள் ஃபோன் எடுத்து நோண்டுறீங்கல்ல அது மாதிரி வாசிப்பு பக்கம் நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா உங்கள் உடல் மொழி மாறும், உங்கள் பார்வை மாறும். எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் அவங்கள்ட்ட பேசுகிற தன்மை மாறும். அது உங்களை எவ்வளோ அழகாக காட்டும் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிப்பீங்க. எத்தனை மேக்கப் போட்டாலும் என்ன விஷயம் பண்ணாலும் மாறாத நம்மளோட அழகு. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்கிட்ட என்னோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்து சொல்லுவாங்க அடிக்கடி, இவ்வளோ இப்படியா நீ இருந்த அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கட்டத்துக்கு நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அவங்க லவ் பண்ண காலத்தில் நான் வாசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எடுத்த புகைப்படங்களில் என்கிட்ட ஒரு ஒளி தெரிஞ்சுக்கும். எப்போவுமே என் முகத்தில் ஒளி இருக்கும். அது வாசிச்சதுக்கப்புறம் வந்தது தான். அதுக்கு முன்னாடி இருள் அடைஞ்சு தான் இருக்கும் என் முகம். நான் கருப்புங்க தாண்டி என் முகத்துலேயே ஒரு இருள் இருந்துச்சு.
அது என்னன்னா வெளிப்படுத்த முடியாமை. எங்கிட்ட இருக்க பெயினை வெளிப்படுத்த முடியல, ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியல, கோபத்தை வெளிப்படுத்த முடியல, ஆசைகளை வெளிப்படுத்த முடியல, ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்போ எனக்கு வெளிப்படுத்த தெரிஞ்சிச்சு. அந்த வெளிப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தது வாசிப்பு. எனக்குள்ள ஒரு ஒளி உருவாக்குறது வாசிப்பு. அந்த ஒளி எனக்கு ஒரு தேவதை கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு. அதுதான் என்னோடய மனைவி. அவள் என்னை வேறு பக்கம் கூட்டிகிட்டு போனான். 2 பேரும் பயணப்பட ஆரம்பித்தோம். 2 பேரும் சரிக்கு சமமாக பேச ஆரம்பித்தோம். ஒருவேளை நான் வாசிக்காமல் ஒரு பொண்ணை காலிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பிரியமாக இருந்துக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏதோ வகையில் நான் அவளை ஹர்ட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கும் மிகப்பெரிய எனக்கு இத்தனை காத்திரமான படங்கள் எடுக்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறேன். ஆனால் இன்றைக்கும் என் மனைவி என்னை புரிந்து கொள்வதற்கும் நான் அவளை புரிந்து கொள்வது முக்கியமான காரணமாக இருப்பது 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டைலாம் நடந்திருக்கு. ஆனால் 2 பேரும் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த கான்சியஸ் இருக்குல்ல, இந்த சொல்லை அவர்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு மிகப்பெரிய என்னோடய வருத்தத்தில் பதிவு செய்யணும்னா அதுக்கு தேர்ந்த 4 வார்த்தைகள் எடுப்பேன். அந்த வார்த்தைகளை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். அந்த வார்த்தைகளுக்கு அங்கேருந்து ஒரு பதில் வரும். அதிலே முடிஞ்சு போகும் அந்த சண்டை. ஏன் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, நான் எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், டேய் சண்டை போடனா இந்த வார்த்தையை அனுப்பு. ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இங்கே அத்தனை மனிதர்களும் சொல்கிறேன், நம் உறவுகள் அத்தனையும், நம்ம பிரியத்துக்குரியவர்கள் அத்தனை பேருமே நம்மிடம் எதிர்பார்ப்பது, என்னிடம் என்ன மாதிரி உரையாடுகிறாய், என்னை என்ன மாதிரி நினைக்கிறாய், என்கிட்ட என்ன மாதிரி நீ பேசுவாய் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எதிர்பார்க்குறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது எதிர்பார்க்குறாங்க இது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க நமக்கென்று இவங்கள்ட்ட பிரத்யேகமான வார்த்தைகள் இருக்கா, நமக்குன்னு இவன் பிரத்யேகமாக யோசிக்கிறானா, நமக்குன்னு இவன் பிரத்யேகமாக ஏதாவது எழுதுகிறானா, இப்படி மட்டும்தான் அவன் யோசிக்கிறான். அதனால் வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு வாசிப்பை தவிர மிகச்சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையை பயங்கரமாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாசிப்புக்கு முன்னெடுங்க, வாசிப்பை நோக்கி நகருங்க. இது எப்படியமா இருக்குது, இந்த நிகழ்வு வந்து ஒரு கரடி வித்தை காட்டுற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா எல்லோரும் என்னையே பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணே தெரியல. எவ்வளோ நேரம் தான் வித்தையை காட்டிக்கிட்டே இருக்கு, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னடா பேசுறது அப்படின்னு. ஏன்னா ஒரு கரடி வித்தையை காட்டுறனோட கொடுமை அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா வித்தை அந்த கரடி எவ்வளோ நேரம் வித்தை காட்டணும்னு அவனுக்கு தான் தெரியும். அது ஒரு டைம் இருக்குது, அதான் சொல்லியிருப்பான், அவன் வச்சு ஆட்டி காட்டிகிட்டு இருப்பான். ஆனால் உங்களுக்கு அந்த கரடி ஆட 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 இன்னும் ஆடுமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு அளவு தான் அது ஆடும், அதுக்கப்புறம் பாய ஆரம்பிச்சோம் நம்ம மேலே. அதனால் சொல்கிறேன், ரொம்ப நேரம் பேச விரும்பலை. மனசுக்குள்ளே ஒரு கரடி வந்து ஆடுற மாதிரி ஃபீல் வந்துடுச்சு எனக்கு. ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, உங்களோட நண்பனா, இந்த ஊரில் இந்த மண்ணில் அத்தனை வெறியோட, அத்தனை கோபத்தோட, ஆத்திரத்தோட, யார் மீது நம்பிக்கை இல்லாமல், எந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல், வெறுப்புணர்வோட, கோபத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான் புத்தகங்களின் வழியாக மட்டும் வாசித்து இவ்வளோ தூரம் பயணப்பட்டு இத்தனை மனிதர்களை வென்றெடுத்து திருநெல்வேலிக்கு வந்து திருப்பி உங்கள் முன்னாடி பேசுகிறான்னு அதை மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை இது இவ்வளோ நேரம் பேசினவங்களுக்கு விட்டுருங்க. ஒன்று அத்தனை பிள்ளைகளுக்கும் தகுதியானவன் மாறி செல்வாச்சு. அவ்வளோ வீட்டுக்கே அடங்காத, வீட்டுக்கே பிடிக்காத ஒரு பிள்ளை. அப்படியாப்பட்ட பிள்ளை இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி நின்று ஒரு பெரும் என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பனாக நான் பேசுகிறேன்னா அதுக்கான காரணம், பெரும் நம்பிக்கை கொடுத்ததுக்கான காரணம் வாசிப்பு தான். நான் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நான் உண்மையை பேசுகிறேன், என் மனசுக்குள்ள வந்து பேசுகிறேன், என்கிட்ட ஒரு மொழி இருக்குது, நான் நம்புவேன்னு நினச்சி அது கொடுக்குற பிரத்யேகமான ஒரு தைரியம் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக சக மனிதர்களோட உரையாடுங்க. என்ன இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பேசுங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பேசுங்க, என்கிட்ட இதை மட்டும் பேசாதீங்க, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நான் இது அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறேன், என்கிட்ட பேசாதீங்க. எல்லா விஷயத்தையும் பேசுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட பேசாதீங்க, இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, தயவு செஞ்சு. இது ஒன்று தான் பெரிய டார்ச்சராக இருக்குது. எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய தைரியமும் தகுதியும் உங்களுக்கு வேணும். எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய தைரியமும் தகுதியும் கேட்பவருக்கும் வேண்டும். இந்த 2 பேருக்கும் சரிசமமாக கிடைக்கணும்னா 2 பேருமே வாசிச்சே ஆக வேண்டும். அதனால் வாசிப்புக்கு முன்னெடுங்க. இந்த புத்தக திருவிழாவில் ரொம்ப உங்களை விரும்பி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, நல்ல புத்தகங்களை வாங்கிட்டு போங்க. வருஷம் புத்தக திருவிழாவை இதே கூட்டம் இருக்கீங்களா, இப்போ இருக்கீங்கள, என்னையை விட இந்த 10 நாளும் நான் ஒரு சினிமாக்காரன், நான் வந்து ஏதாவது பேசிட்டு போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பையன். ஆனால் ரொம்ப காத்திரமாக, ரொம்ப ஆழமாக பேசக்கூடிய எழுத்தாளர்கள் இந்த 10 நாளும் நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வாசிக்கிங்களோ இல்லையோ, இந்த 10 நாள் நீங்கள் தொடர்ந்து வந்து உட்காந்து கேட்டு போனாலே போதும், உங்களை வாசிப்போட ருசி உங்களுக்கு தட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் புத்தகத்தை வாங்கிட்டு போய் வாசிக்கலாம் அவசியம் இல்லை. இந்த 10 நாளும் இதே மாதிரி வந்து அமைதியாக உட்காந்து இங்கே பேசக்கூடிய பெரும் ஆளுமைகளோட பேச்சை நீங்கள் கேட்டு அதை அப்போ இன்னொரு விஷயம், ஒருத்தர் பேசும்போது உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காதீங்க.
இவர் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம யாராவது உங்கள்கிட்ட பேசிட்டு ஒருத்தர் பேசுவோமா சொல்லுங்கள்? பேச மாட்டோம்ல. எனக்கு ரொம்ப முக்கியம், நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஒருத்தவங்களோட பேச்சை நீங்கள் எப்போ உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிங்களோ அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் உங்களை தேட ஆரம்பிக்கும், உங்களை தேட சொல்லும். அந்த தேடுதல் உங்களே ஒரு திசையை நோக்கி நகர்த்தும். தயவு செஞ்சு உரையாடல்களை கவனிக்க ஆரம்பிங்க. வாட்ஸ்அப்பில் இது யூடியூப்லேயே மூழ்கி கிடக்காதீங்க, வாட்ஸ்அப்லேயே மூழ்கி கிடைக்காதீங்க. நேரடியான பெரும் உங்களை சந்தித்து தன்னோட வாழ்க்கை அனுபவத்தையும் வாசிப்பு அனுபவத்தையும் சொல்லக்கூடிய நிறைய ஆளுமைகள் திருநெல்வேலிக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பயன்படுத்திக்கோங்க. நல்ல குழந்தைகளை கூட்டி வந்து உட்கார்ந்து அவங்க பேசுறது அத்தனையும் கேளுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளி கிடைக்கும். தயவு செஞ்சு வாசிப்புக்கு திரும்புங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.